Term 3 la, this is term 3, chapter 1. Number systemல first நம்ம என்ன பார்க்குறோம்? Fractionsல பார்த்துட்டு இருக்கோம். Try these பார்க்கலாம். இது ஒரு recap. Represent the fraction 1/4 in decimal form. இப்போ நம்ம 1/4 decimal formல எப்படி represent பண்றதுன்னு பார்க்கலாம். 1 divided by 4. தானே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாயிண்ட் 0. ஸோ என்ன வரும்? 2 4s are 8. ரிமைண்டர் 2. அப்புறம் நமக்கு இன்னொரு 0 போட்டோம்னா 5 4s are 20. கிளியர். ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ரெப்ரசன்டேட்டிங். இன்னொரு வே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இது போட்டுட்டு இருக்கேன். இன்னொரு வே என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/4 இருக்குல்ல, நம்ம டினாமினேட்டரை 100க்கு மாற்றணும். அப்போ இதை என்ன மல்டிப்ளை பண்றோம்? 20ஆல மல்டிப்ளை பண்றோம். 20 25 தானே? 25 into 4 is 25. 25 into 4 is 100. அப்போ நியூமரேட்டர் என்ன பண்ணணும்? 25ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நமக்கு என்ன வரும்? 1 into 25 is 25. 4 into 25 is 100. ஸோ இது நம்ம என்ன பண்றோம்? 25/100. 25/100னா என்ன அர்த்தம்? பாயிண்ட் இங்க இருக்கு. இப்போ டிவிஷன் ஆகும்போது டெசிமல் எந்த பக்கம் மூவ் ஆகும்? இந்த பக்கம் 2 டெசிமல் மூவ் ஆகும். 2 டிஜிட் தள்ளி மூவ் ஆகும். அப்போ பாயிண்ட் எங்க வரும்? இங்க இருக்க பாயிண்ட் இங்க வந்து நமக்கு என்ன வரும்? 0.25. அது நம்ம என்ன எழுதுனா 0.25. So what is the answer for this? This is 0.25. கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 63.257. இதை நம்ம எப்படி படிக்கணும்? 63.257 படிக்க கூடாது. எப்படி படிக்கணும்? 63.257. இப்போ இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு டிஜிட்டுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? இது 3 வந்து ஒன்ஸ், 5 என்னது டென்ஸ், ஒன்ஸ் இருக்கு. அப்புறமா பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம இதை என்ன சொல்லுவோம்? டென்ஸ், TENTHS, டென்ஸ். அதுக்கடுத்த நெக்ஸ்ட் டிஜிட் நம்ம என்ன சொல்லுவோம்? ஹண்ட்ரட்ஸ், THS போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? தௌசண்ட்ஸ், போட்டுட்டு THS போடணும். ஸோ இப்போ இது 5 வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் பொசிஷன். டெசிமலுக்கு அப்புறம் ஒன்ஸ் எல்லாம் கிடையாது. டெசிமலுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்லணும்? டென்த் சொல்லணும், அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் சொல்லணும், அப்புறம் தௌசண்ட் சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கேட்டிருக்காங்க ஐடென்டிஃபை த டிஜிட் இன் த டென்த் பிளேஸ். டென்த் பிளேஸ் கொடுக்கல, என்ன சொல்லியிருக்காங்க? டென்த் பிளேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல பார்த்தோம்னா இது என்னது? ஒன்ஸ் டிஜிட். இது என்னது? டென்ஸ் டிஜிட். இங்க 0 அப்படின்றது என்னது? டென்ஸ், TENTHS, டென்ஸ். இங்க 3ன்றது என்னது? ஹண்ட்ரட்ஸ். 6ன்றது என்னது? தௌசண்ட்ஸ். அப்போ 10th பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ்பிரஸ் த டெசிமல் நம்பர் 3.75 as fraction. ஸோ 3.75 நம்ம ஃப்ராக்ஷனா எக்ஸிபிட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, இங்க 2 டிஜிட் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பை 100 டிவைட் பை 100. கிளியர்? ஏன்னா 100 கேன்சல் பண்ணா 1 தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 375. ஏன்னா மல்டிப்ளிகேஷன் போது டிஜிட் எப்படி மூவ் ஆகும்? ரைட் சைடு மூவ் ஆகும். 1 2 டிஜிட். ஸோ எத்தனை டிஜிட் இருக்கோ அது அப்படியே நம்ம மல்டிப்ளை டிவைட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு இங்க என்ன வரும்? 375/100. ஸோ 375/100 வந்து ஒரு ஃப்ராக்ஷன். இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? 5ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாமா? 7 5s are 35. ரிமைண்டர் 2. 5 5s are 25. அப்புறம் இங்க என்ன வரும்? 2 5s are 10, 0. ஸோ திரும்பவும் கேன்சல் பண்ணலாமா? 5ஆல 1 5 is 5. ரிமைண்டர் 2. இங்க 15 வரும். இங்க என்ன வரும்? 4 5s are 20. ஸோ வாட் இஸ் த ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டினா? திஸ் இஸ் ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன்னோட ஆன்சர் என்னது? 15/4. ஸோ இதுதான் நம்ம இதை ஃப்ராக்ஷனா எக்ஸிபிட் பண்ணலாம். 15 டிவைடட் பை 4 போட்டா நமக்கு என்ன வருது பார்க்கலாமா? என்ன வரும்? 3 4s are 12. ரிமைண்டர் என்னது? 3. அப்புறம் பாயிண்ட் இங்க 0 போட்டோம்னா 30ல எத்தனை இருக்கு? 7 4s are 28. ரிமைண்டர் 2. அப்புறம் 20 போட்டோம்னா 5 4s are 20. 3.75 வந்தாச்சா? ஸோ அப்படிதான் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின்.
ஓகே, 5th கொஸ்டின் போடலாம். ரைட் த டெசிமல் நம்பர் ஃபார் த ஃபிராக்ஷன் 5 1/5. ஸோ இது என்னது? மிக்ஸ்டு ஃபிராக்ஷன். மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் நம்ம எப்படி இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்றது? இது 2த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இத வருதுல ஆட் பண்ணணும். நமக்கு என்ன வரும்னு பாருங்க. 5 5s are 25. 25 plus 1 என்னது? 26. 26 divided by 5. கிளியரா? இப்ப நம்ம இத டெசிமல் நம்பரா கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஈஸியா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? டினாமினேட்டர் 100 வர மாதிரி நம்ம எவ்ளோ தூரம் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்ப இங்க என்ன வரும்? 5 into 20 20. 5 into 20 தானே 100. அப்போ இங்க 20 ஆல மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் என்ன பண்றோம்? 20 ஆல மல்டிப்ளை பண்றோம். கிளியரா? அப்ப என்ன வரும்? 6 2s are 12, ரிமைண்டர் 1, 2 2s are 4, 5. 520 வரும். எஸ் 6 2s are 12, ரிமைண்டர் 1, எஸ் 520 வருமா? இப்போ இது 0 0 நம்ம கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வரும்? இங்க ஒரு டிஜிட் இருக்கு, இங்க பாயிண்ட் இருக்கு, இங்க மூவ் ஆகும் 5.2 வரும். ஸோ இது ஆர் அதர்வைஸ் நம்ம என்ன போடலாம்? 26 டிவைடட் பை 5. என்ன வரும்? 5 5s are 25, ரிமைண்டர் 1, பாயிண்ட் இங்க 0, 2 5s are 10. So answer is 5.2. Clear? Next 6th one. 6th one என்னது? Identify the bigger number. இது ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? இது 0 0 டேலி ஆயிடுச்சு. இது 5 5 அதுவும் டேலி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு டெசிமல் தான். இப்போ இங்க என்ன இருக்கு? 6 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப எது பிக்கஸ்ட்? 7 தான் பிக்கஸ்ட். கிளியர்? So 0576 biggest. Compare the 3.30 and identify the smaller number. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இங்க 3 3 ஈக்குவல். பாயிண்ட் அண்ட் பாயிண்ட் ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் பாயிண்ட் இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப எது பிக்கஸ்ட்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிக்கஸ்ட். 3.30. 3.3நாலும் ஒண்ணுதான், 3.30நாலும் ஒண்ணுதான். கிளியர்? நெக்ஸ்ட் புட் த அப்ராப்ரியேட் சைன். இதுல பாத்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க 2.57 2.570. ஸோ இங்க 0 போட்டாலும் சேம் தான். திஸ் இஸ் 2 ஆர் ஈக்குவல். இதுல வந்து டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற 0 கணக்கு கிடையாது. ஆனா இது பாத்தீங்க வச்சுக்கோங்க 3.03யும் 3.30வும் நாட் சேம். கிளியரா? நம்ம கிளியரா பார்க்கணும். இந்த லாஸ்ட் டிஜிட்டுக்கு அப்புறம் வர 0லாம் நம்ம எத்தனை 0 வேணா 0 0 0 0 0 எவ்வளவு வேணா போட்டுக்கலாம். This is not possible. This is not equal. Possible இல்ல, it is not equal. Clear? Next 9th one. 9th one என்ன கேட்டிருக்காங்க? Arrange the following in ascending order. Ascending order சின்னதுல இருந்து பெருசு போகணும். அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் 1ல எவ்வளவு இருக்கு பாருங்க. இது ஒன்னு இருக்கு, இது ஒன்னு இருக்கு. இங்க 1.54, இங்க 1.45. ஸோ நமக்கு பார்த்த உடனே தெரிஞ்சது எது ஃபர்ஸ்ட்? 1.45 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். 1.45 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 1ல இருக்கு என்னது? 1.54 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் 2 இல்ல, 3 இல்ல, 4 இருக்கு. இங்க 4.1551. இப்போ 15 தான் நெக்ஸ்ட் வரும். 4.15. நெக்ஸ்ட் என்ன வரும்? 4ல 4.51. நெக்ஸ்ட் 5ல ரெண்டு கம்பாரிசன். 5.14 தான் சின்ன நம்பர். லாஸ்டா இருக்கிறதுலே பிக்கஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.41. கிளியரா? ஸோ இது நம்ம ரீகேப் பண்ணிட்டு எல்லா எக்ஸசைஸ்க்கும் ஆன்சர் போட்டுட்டே இருக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க.